ஹாய் கைஸ், நான் ஒரு புது யூடியூப் சேனல் மணி புக்ஸ்னு ஆரம்பிச்சிருக்கேன். இந்த சேனலில் நான் ஃபினான்ஸ் அண்ட் மணி ரிலேட்டட் புக்ஸ் பற்றி படித்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இதில் நான் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்க புக்கு த இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர். இதில் ஃபஸ்ட்டு டாபிக் என்னன்றதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்னு பார்ப்போம். இன்வெஸ்ட்மெண்ட்னா சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ பண்ணுற ஒரு டிசிஷன் ஃப்யூச்சரில் நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக வர்றது. இது ஸ்டாக்காக இருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கலாம், இல்லைனா ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டும் கேம்பிளிங்கும் ரெண்டும் வித்தியாசமான ஒரு விஷயம். இன்வெஸ்ட்மெண்ட்னா நல்லா யோசிக்கிற மாதிரி ஒரு ப்ராசஸ். கேம்பிளிங்னா லக் மேலே பெட் வச்சு போகிற ப்ராசஸ். ஸோ எப்பயுமே லக் மேலே வச்சுருக்க ஒரு ப்ராசஸ் வந்து பர்சிஸ்டண்ட்டாக ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்காது. இதே நீங்கள் ப்ராப்பராக இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸை உங்களுக்கு தேடி கொடுக்கும். ஓகே, இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர்னால் யாருன்றதை பற்றி பார்ப்போம். கிரஹாம் சார் ஒரு சின்ன ஐடியா கொடுத்துருக்காரு. எல்லாருமே ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் போடுறாங்க. ஆனால் எல்லா இன்வெஸ்டரும் இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டராக இல்லை. இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர்னால் என்ன பண்ணணும்? உங்கள் கோல் கிளியராக இருக்கணும், ரிஸ்க்கை கண்ட்ரோல் பண்ண தெரியணும், அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக உங்கள் எமோஷனை செக்கில் வைக்கிற ஸ்கில் இருக்கணும். இந்த புக் உங்கள் மைண்ட் செட்டை செட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஓகே, இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேவையான பேசிக்ஸ் என்னன்றதை பார்ப்போம். மெயினாக 3 சொல்கிறாங்க. ஒன்று கோல் செட்டிங், இன்னொன்று ரிஸ்க் அண்டர்ஸ்டாண்டிங், அனதர் ஒன் இஸ் பேஷன்ஸ். கோல் செட்டிங் பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் கோல்ஸ் என்னென்னு தெரியணும். எக்ஸாம்பிளுக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு சேவ் பண்ண வேண்டியதுன்னா அது கன்சர்வேட்டிவாக இருக்கணும். ஆனால் ஷார்ட் டேர்ம் கெயின்ஸ் வேணும்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா அந்த ரிஸ்க் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இப்படி தான் உங்கள் கோல் செட்டிங்ஸை பண்ணணும். இப்போ ரிஸ்க் அண்டர்ஸ்டாண்டிங்னா ஒரு ஸ்டாக்கை வாங்கினா அது 100% ப்ராஃபிட் கொடுக்கலாம், அதே சமயம் அது 0வும் ஆகிடும். ஸோ இதனால் எதுக்கு பணம் போடுறோன்னு நம்மளுக்கு தெரியணும். ஸோ இதுதான் வந்து ரிஸ்க் அண்டர்ஸ்டாண்டிங். பேஷன்ஸ், மார்க்கெட் வந்து டெய்லி உயரும் இறங்கும். அந்த இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டரு அதுக்கான பேஷன்ஸை வந்து டெவலப் பண்ணணும். ஏன்னா அவங்க அந்த ஸ்டாக் ஃப்ளக்சுவேஷன்ஸ்க்கு, அதாவது இந்த ஷார்ட் டேர்ம் ஃப்ளக்சுவேஷன் இடம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ லாங் டேர்ம் சக்ஸஸ் பிளான் என்னன்றது அவங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் தெரியும். ஸோ அவங்களுக்கு எப்பயுமே அந்த பேஷன்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேவையான 3 கீ பாயிண்ட்ஸ்: கோல் செட்டிங், ரிஸ்க் அண்டர்ஸ்டாண்டிங், பேஷன்ஸ். இப்போ மிஸ்டர் மார்க்கெட் வந்து ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிற போல் இமேஜின் பண்ணலாம். கிரஹாம் சார் சொல்கிறது இப்போ மார்க்கெட்டை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு. ஒரு கேரக்டர் இருக்குது, மிஸ்டர் மார்க்கெட். இந்த கேரக்டர் மிஸ்டர் மார்க்கெட் உங்கள்கிட்ட டெய்லி வந்து உங்கள் ஸ்டாக் வேல்யூ சொல்லுவோம். லைக் சில நாள் அவர் வந்து சூப்பர் பாசிட்டிவ் மூடில் இருப்பார், ஹை ப்ரைஸ் சொல்லுவார். சில நாள் லோ மூடில் இருப்பார், சீப்பாக சொல்லுவார். நீங்கள் அவர் மூடை கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, அவர் மூடுக்கு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. என்ன பண்ணனா மிஸ்டர் மார்க்கெட் கிட்ட ஒரு விஷயம்தான் எடுக்கணும். உங்கள் பை அண்ட் செல் டெசிஷன் லாஜிக்காக இருக்கணும், எமோஷனே இல்லாமல். அதுதான் இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் பண்ணுவார். ஓகே, இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டரோட 3 கோர் ரூல்ஸ் என்னன்றது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். செகண்ட் ஒன், ரியலிஸ்டிக் ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அது நம்மளுக்கு கிளியராக தெரியணும். திட்டம் இருந்தால் சக்ஸஸ் கேரண்டிட், தேர்ட் ரூல். இதை தான் நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிப்போம். இதை பற்றி டீட்டெயிலாகவும் நம்ம பேசுவோம். இப்போ கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணுங்கன்னா பணத்தை இன்வெஸ்ட் பண்ணின அப்புறம் அந்த ப்ரொடெக்ட் பண்ண மெத்தட்ஸ் வேணும். ஸோ அந்த பணத்தை ப்ரொடெக்ட் பண்ண மெத்தட்ஸ் வேணும். ஹை ரிஸ்க் அசட்க்கு லிமிட் வைக்குங்க. ஸோ இந்த ஹை ரிஸ்க் அசட்க்கு எப்பவுமே லிமிட் இருக்கிறது நம்மளோட கேபிட்டலை நிச்சயமாக ப்ரொடெக்ட் பண்ணும். ரியலிஸ்டிக் ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னா என்ன? இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் டபுள் இன்கம்னு எக்ஸ்பெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் கேம்பிளிங் ஆகிடும். ஸோ நீங்கள் எப்பயுமே உங்கள் ரிட்டர்ன்ஸை வந்து எக்ஸ்பெக்ட் கரெக்டாக நீங்கள் பண்ணணும். ஓகே, கிரஹாம் சார் ரியலிஸ்டிக்கான ரிட்டர்ன்ஸ் பற்றி பேசியிருக்காரு. லாங் டேர்மில் 8 to 10% ரிட்டர்ன் பொறுத்தவங்க தான் சேஃபாக இருப்பாங்க. லாங் டேர்மில் 8 to 10%. இது வந்து யூஎஸ் மார்க்கெட்டுக்கு. நம்மளோட வந்து 12 to 15% வந்து ஒரு ரியலிஸ்டிக் ரிட்டர்ன்ஸாக நான் பிலீவ் பண்ணுறேன். தேர்ட் ஒன், திட்டம் இருந்தால் சக்ஸஸ் கேரண்டி. ஒருத்தர்கிட்ட ஒரு திட்டம் இருந்தால் தான் அது சக்ஸஸாக போகும். மார்க்கெட் ஏதாச்சும் நடந்தால் கூட நீங்கள் உங்கள் பிளானுக்கு ஸ்டிக் பண்ண தெரியணும். ஸோ இதில் நீங்கள் ப்ராப்பராக டிசைட் பண்ணணும். ஓகே, இப்போ ஸ்டாக் மார்க்கெட் வெர்சஸ் எமோஷனல் மார்க்கெட் பற்றி பார்ப்போம். ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப அன்பிரடிக்டபிள். மார்க்கெட் எப்போ ஏறும் எப்போ கீழே இறங்கும்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் நம்ம பண்ணுற தப்பு எமோஷனோட இன்வெஸ்ட் பண்ணுறது.
நீங்கள் இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டராக இருந்தால் உங்களுக்கு உங்களோட ஃபியர் அண்ட் கிரீட் இம்பேக்ட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த எமோஷன் இஸ் டிவைடட் இன்டு ஃபியர் அண்ட் கிரீட். ஸோ ஃபியர்னா இப்போ மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது பேனிக் செல்லிங் பண்ணுறது. அதே போல் கிரீட்னா மார்க்கெட் ஓகே நல்லா போயிட்டு இருக்கும்போது ஓகே வி ஆர் ஜாயினிங் தட் ஒன். ஸோ அதுவுமே பண்ணக்கூடாது. இந்த 2 மிஸ்டேக்கும் அவாய்ட் பண்ணால் தான் இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் ட்ரைனிங் வரும். ஸோ இன் ஷார்ட் என்ன நம்ம கற்றுருக்கோன்னா, ஸ்டாக் மார்க்கெட் பேசிக் கிளியர் ஆகணும். நீங்கள் பிகினராக இருந்தால் இந்த புக்கு உங்கள் பேசிக்ஸை 100% இம்ப்ரூவ் பண்ணும். லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ் என்னென்னா, மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷனுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் பேஷன்ஸோட உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இருக்கணும். லாஜிக்கல் டெசிஷன் மேக்கிங், எமோஷன் சைடில் விட்டுட்டு நம்ம லாஜிக்கோட இன்வெஸ்ட் பண்ண ஹேபிட்ஸை டெவலப் பண்ணணும். ஓகே, இதான் இன்றைக்கி ஃபஸ்ட் கிளாஸ்க்கான கண்டென்ட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டிஃபென்சிவ் இன்வெஸ்டர்னால் யார், எப்படி அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு டீட்டெயில்டாக பார்ப்போம்.